நான் கிச்சன் பக்கம் போயே மோர் தென் வீக் ஆகிடுச்சு. பிகாஸ் 1 வீக்காக நான் ஊர்லேயே இல்லை. இன்டர்ன்ஷிப்காக நான் கோழிக்கூட் போயிட்டேன். ஆனால் பேக்கப்க்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இருக்கிறதுனால கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த நான்வெஜ்ஜில் சிக்கன், மட்டன், பீஃபு, ஃபிஷ்ஷு இதில் எது இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் முட்டை இல்லைனா என்னால் உயிர் வாழவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது. ஏன்னா அவங்க ராவாக சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் நான் கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் பச்சை முட்டை சாப்பிட்டதே இல்லை. அதனால டெய்லி 2 முட்டை அசராமல் சாப்பிடுவேன். அதுவும் இந்த பாயில் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு சுத்தமாக இறங்கவே இறங்காது. ஆம்லேட் கூட ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். பொடி மாஸ் தான் என்னோடய கோ டு டிஷ். முக்கியமாக இந்த லேட் நைட்ஸில் உட்காந்து படிக்கிறப்போ பயங்கரமாக பசிக்கும். அப்போல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனா 2 முட்டை போட்டு பொடி மாஸ், 1 டம்ளர் பால். எனக்கு முட்டை அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி காலேஜில் சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நஸ்ரின் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச் கூட. இதில் இன்னும் அல்ட்டியான சம்பவம் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் அடுத்தடுத்த ரோல் நம்பர். ஏன்னா என் பேர் எபில் மெட்டில்டா, அவள் பேர் ஃபாத்திமா நஸ்ரின். ஸோ நான் 26, அவள் 27. அதனால் லேபில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இன்டர்னல்ஸ், மெயின் எக்ஸாம்னு எல்லாத்துலேயுமே என் பக்கத்தில் தான் இருப்பாள். என் காலேஜ் டைமிங் 9 to 4:15. அந்த 9 to 4:15 என் கூடவே சுற்றுற ஒரு கேரக்டர். சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தலைவி சூப்பராக சமைப்பாள். அவள் சமைச்சு எடுத்துகிட்டு வரதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவள் கேட்ட கேள்வி, கீழே சிந்தாமல் வெந்நி போட கற்றுக்கிட்டியா அப்படின்னு தான். ஏன்னா இந்த கட்லெட்டை கரிச்சது, தீச்சட்டியை எல்லா கதையுமே அவளுக்கு தெரியும். நான் சமைக்கவே மாட்டேன்லாம் கிடையாது, சமைப்பேன். ஆனால் எதுனா டிஷ்ஷு சொதப்பிச்சு அப்படின்னா ஈஸியாக வெக்ஸ் ஆகிடுவேன். ஆனால் அவள் அன்னைக்கு அப்படி சொன்னாங்கிறது விஷயமே கிடையாது. இன்றைக்கி என்ன சொன்னான்றது தான் சம்பவமே. இது நான் நேற்று நைட்டு குக் பண்ணது. என் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில. இதுவே எனக்கு இன்றைக்கி லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவள் அவ்வளோ முட்டையை விரும்பி சாப்பிட்ற பர்சன் கிடையாது. அதனால நான் தான் குக் பண்ணேன். இதை ட்ரை பண்ணி பாரு, நான் அவகிட்ட சொல்லவும் இல்லை. என்ன நினச்சான்னு தெரில. ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி, பேரே தெரியாத ஒரு டிஷ் நேம் சொல்லி, அந்த மாதிரி ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாள். நான் நினச்சேன் நம்ம முட்டை குழம்பு தானே பண்ணோம், அவன் என்னமோ சொல்கிறான், நம்ம என்னமோ பண்ணப்போ எப்படியோ வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிரிப்பு வேறு. கடைசி சொன்னேன் இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் சீச்சி தூத்து நல்லாவே இல்லை அப்படின்னு கழுவி ஊற்றிட்டு கடைசி ஒத்துக்கிட்டா இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் நான் ஹாப்பி.